எல்லாம் மோட்டோ ஃபார்ம் நம்மளோட மோட்டோ வேகன் எபிசோட் சீரீஸில் லாஸ்ட் ஜெம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எபிசோட்ஸ் பண்ணுவோம். அதில் பிளேஸ் ஆகிற கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சீசனில் இருந்த ஐகான்ஸ், அதை வந்து நம்ம இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடிய கார்ஸில் வந்து சொல்லுவோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பாட்காஸ்ட்டில் இந்தியாவில் திருப்பி வர வேண்டிய 10 கார்ஸ் பேசினால ஃபிகோ எஸ் பேசியிருந்தோம். ஃபிகோ எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஜெம். ஏன்னா ஃபிகோ நமக்கு தெரியும், செகண்ட் ஜென் ஃபிகோவில் ஃப்ரீ ஸ்டைல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லிமிட்டட் பீரியடில் கொஞ்சம் மெக்கானிக்கல் அப்டேட்ஸோட வெளியே பார்த்தா தெரியக்கூடிய சேஞ்சஸோட ஃபிகோ எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் இருந்தது. இன்றைக்கி லாஸ்ட் ஜெம்ஸில் வந்து 8வது எபிசோடில் வந்து நம்ம ஃபிகோ எஸ் கூட நம்ம கூட இருக்குது. இதோட ஓனர் கூட நிறைய இதில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான சக்ஸஸ். ஒரு ஹாட் ஹேட்ச், ஸ்பேஷியஸ், கம்ஃபர்டபுள் ஹேண்ட்லர், ஃப்ரூகலான டீசல், ஒரு சைலண்டான ஒரு கம்மியான ஃபியூல் எஃபிஷியன்சியோட பெட்ரோல்னு அது ஒரு லீகாக இருந்தது. நிறைய விஷயங்கள் அது இந்தியாவில் டெமோக்ரட்டைஸ் பண்ணிச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த முதல் தடவையாக வந்து அவங்க ப்ளூடூத் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கூட வந்து கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங்க்கு அது ஒரு பெஞ்ச் மார்க். அந்த ஹைட்ராலிக் ஸ்டியரிங் பற்றி நம்ம வந்து ஜெரைன் பிரதரோட ஒரு வெஹிக்கிள் வந்து கண்டென்ட் பண்ணியிருப்போம். அது ஐகானிக் கார் எபிசோடில் இருக்கும். ஆக்சுவலி செகண்ட் ஜென் ஃபிகோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்த போது அதை ஃபஸ்ட் ஜென்னோட சக்ஸஸை உண்மையிலே அதால் எடுக்க முடியல. பெரிய நம்பர்ஸ் விற்கலை. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்பேர் வித்த அளவுக்கு கூட வந்து ஃபிகோ விற்கலை. அந்த பீரியடில் நிறைய கிரிட்டிசிசம் வந்து ஃபோர்டுக்கு பீப்புள்கிட்ட இருந்தது. என்னென்னா ரெகுலர் ஃபோர்டோட டிஎன்ஏயை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக் ஆகட்டும், அந்த சஸ்பென்ஷனுடைய அந்த ஒரு கம்போஷர் வந்து ரெகுலர் ஃபிகோவில் நம்ம மிஸ் பண்ணுறோன்னு இருந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு ஃபிகோ எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. ஃபோர்டுக்கும் எஸ்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியஸ்டாவில் இருந்த ஒரு எஸ் பண்ணது நம்ம நிறைய கண்டென்ட் பண்ணியிருப்போம். நம்மக்கிட்டே ஒன்று இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஆஸ்பேர்லேயும் ஒரு எஸ் பண்ணாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் எக்கோ ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டானியமில் ஒரு எஸ் இருக்கும். இப்படி எஸ்னாலே அதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன், ஒரு ஸ்போர்ட்டி நேச்சர் இருக்கும். ஆனால் இது வெறும் ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும் இல்லாமல் நிறைய மெக்கானிக்கல் அப்டேட்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது நிறைய பேருக்கு இது தெரியவே செய்யாது. எல்லாருமே ரெகுலர் ஃபிகோவில் ஏதோ கிரில்லும் கலரும் மாறி இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது அந்த ஃப்ரூகல் டீசல் கூட மெக்கானிக்கல் அப்டேட்னு கம்பைன் ஆகி நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ரீசெண்டாக நம்மளோட ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து சிட்டியில் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்தபோது அது வெறும் ஒரு பெயிண்ட் ஜாப் இல்லை ஒரு கலர் ஜாபாக இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் மெக்கானிக்கல் ட்வீக்கிங்ஸ் இருக்குன்னுள்ளதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த மாடலில் சொல்லியிருந்தோம். ஐ மீன் ஃபோர்டு ஒரு சீசனில் பண்ணதை சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்தியன் மார்க்கெட்டில் லிமிடெட் எடிஷன்ஸ் இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதில் ஒரு ட்வீக்கிங் இருக்கணும், ரெகுலர் மாடல்ஸில் இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும்னு உள்ளது ஒரு மெயின் விஷயம். அது இதாக பார்க்கும்போது தெரியும். இப்போ நீங்கள் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த ஹனி ஹோம், இந்த கிரில் வந்து இந்த எஸ்ஸுக்கே உருதானது. கார் வாட்சஸ் வந்து ஆப்போசிட்டில் இந்த ஹனி ஹோம்பை பார்த்தாலே இது வந்து எஸ்ஸாக இருக்கும்னு நம்புவாங்க. ஆனால் ரெகுலர் ஃபிகோவை எடுத்து சிலவங்க வந்து கிரில் மாற்றிருப்பாங்க. ஆனால் அது எங்கே காட்டும்னா இந்த ஹெட்லாம்பை பார்த்தோன்னே தெரியும். ஏன்னா இது ஸ்மோக்டு ஹெட்லாம்ஸாக இருக்கும். அது ரெகுலர் ஃபிகோவில் ஸ்மோக்டு இருக்காது. சரி, அப்படி அவங்க ஸ்மோக் பண்ணியிருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. இந்த அலாய் பார்த்தீங்கன்னா எஸ்ல மட்டும்தான் வரும். இந்த 15 இன்ச்சஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் இந்த டியூனில் இருக்கும். கூட நீங்கள் பாருங்கள், இதில் பியானோ பிளாக் இருக்கும், ரூஃபில் பியானோ பிளாக் இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வந்து எஸ்ஸுக்கே உரிதான இந்த ஒரு ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் ஜாப் வந்து பார்த்தோன்னா எஸ்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டிக்கர் ஜாப் பண்ணியிருப்பாங்க. ரியரில் இந்த ஸ்பாய்லர் இருக்கும். டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஸ்டைலோடது. இந்த டெயில் லேம்பை மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஃபிகோலே டைப் 2ல், அதாவது அதோட ஃபேஸ்லிஃப்ட் மாடலில் இருந்த பம்பர்ஸை வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை எக்ஸ்டீரியரில் உங்களுக்கு இவ்வளோ சேஞ்சஸ் தெரியுதுன்னா மெக்கானிக்கலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதை நம்ம டிரைவிங்கில் பேசலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இன்டீரியரை குயிக்காக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓனர்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் பேசுவோம். நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம பேசினதை பார்த்து, தம்பி வீடு வந்து ஈரோடு, அப்படி தான் பல்லடம்லேருந்து. ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்குறோம். நாங்கள் ஃபேமிலியாக நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்துட்டு போகும்போது ஒரு ஃபிகோ என்னை தாண்டி வந்து கை காட்டி நாங்கள் பேசிட்டு போனோம். அன்னைக்கு நம்ம இவ்வளோ கனெக்ட் ஆகல. ஃபேமிலியோட இருந்தீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து வெஹிக்கிள் இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்கள். நான் திருப்பூர்ல வந்து கார்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்கேன். ஃபேப்ரிக் ப்ராசஸிங் யூனிட். ஸோ கார்ஸ் வந்து நம்மளுக்கு பேஷன். ஸோ அதில் தான் நம்மள கனெக்ட் ஆகிறோம். அதில் ஒரு பாயிண்ட், ஒரு இன்ட்ரப்ஷன் அது கூட நான் சொல்கிறேன். என்னன்னா
மோட்டா ஃபேம்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய லவ்வபிள் கம்யூனிட்டி. அதுக்குள்ள ஃபோர்டு வச்சிருக்கிறவங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்டிவிட்டி, அப்படி ஒரு கனெக்ட் அதில். கண்டிப்பாக. ஓகே. ஸோ இது வந்து 2018 மாடல். நான் ப்ரொக்யூர் பண்ணி ஒன் இயர் தான் ஆகுது எக்ஸாக்டாக. லாஸ்ட் இயர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல எடுத்தேன். நான் எடுக்கும்போது வண்டி வந்து 97 ஓடி இருந்தது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து 1,44,000 இருக்கு. வித்தின் அ இயர் வந்து 50K கிட்ட ஓட்டியாச்சு. என்னென்ன பண்ணிருக்கீங்க நீங்க எடுத்ததுக்கு அப்புறம்? ஃபர்ஸ்ட் வந்து கார் எடுத்த உடனே ஃபுல் பாடி ரீபெயிண்டிங். வெளியே நிறைய கரேஜஸ்ல வந்து கேட்டோம், பிரைசஸ் கோட் பண்ணாங்க. பட் ஓஇஎம்ல வந்து வெளியே கோட் பண்ண பிரைஸோட 50% தான் ஓஇஎம்க்குள்ள ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல கோட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அது பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஃபுல்லா ஸ்ட்ரிப் பண்ணி பண்ணுவாங்க. ஏதாவது சின்ன சின்ன ரப்பர் க்ரூமெட்ஸ், ரப்பர் பீடிங்லாம் மாத்தணும்னா அவங்க ஈஸியா பார்ட் சோர்ஸ் பண்ணி மாத்திக்குவாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அதனால நான் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபுல் பாடி ரீபெயிண்டிங் பண்ணிட்டேன். பண்ணும்போது வந்து ஸ்டாக்ல வந்து இது மேட் ஃபினிஷ்ல சில்வர் கலர்ல வரும். இத வந்து நாங்க பிளாக் பண்ணீங்க. மத்தபடி ஹெட்லைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம். அது அந்த எஃபெக்ட்டுக்காக. இது ஓஇஎம் சேம் ஸ்டைல் தான். பட் ஆனா ஓல்ட்னால நம்ம கொஞ்சம் கூட நியூ ஆகணும் அப்படி சொல்லி அந்த லென்ஸ் வந்து பிளர்ரா இருந்தது. அப்புறம் சைடுல எல்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்ல. ரியர்ல வந்து இந்த பம்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அது நான் அந்த எக்ஸ்ட்ரா சொல்லும்போது நீங்க சொன்னதுனால சொன்னேன். இந்த பம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டாக்ல வந்து இந்த பிளாக் கிளாடிங் வராது. ஸோ இந்த பிளாக் கிளாடிங்காக நான் என்ன பண்ணேன்னா பம்பர் ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது டெய்ல் லைட்ஸையும் சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு. ஸோ டெய்ல் லைட்ஸ்க்கு வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஃப்ரீ ஸ்டைலோடதும் போடலாம், இல்லைன்னா போடலாம். நாங்கள் ஃபேஸ் லிஃப்டோடது போட்டோம். மற்றபடி எக்ஸ்டீரியரில் அவ்வளோதான். இன்டீரியரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஈகோஸ்போர்ட்னுடைய 4-way கண்ட்ரோல் சுவிட்ச். ரீசன் வந்து இதுல பேக்லைட் இருக்கும். அதாவது இலுமினேஷன் எவ்வளவு ஒரு சின்ன விஷயம், அது நம்மளுக்கு தான் அந்த அட்டென்ஷன் டு டீடைல்ங்கிறது நம்மளுக்கு தான் புரியும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணோம். ரூஃப் லைனர் வந்து ஒயிட் கலர்ல வரும். அதை வந்து ஃப்ரீ ஸ்டைலோட இதை ரீப்ளேஸ் பண்ணோம். பில்லர் முதற்கொண்டு ஏ பில்லர், பி பில்லர், ரூஃப் லைனர், இந்த சன்வைசர், கிராப் ஹேண்டில். இதுல இன்னொரு டீடைல் என்ன பண்ணோம்னா இந்த டிரைவர் சைடு கிராப் ஹேண்டில் வராது ஸ்டாக்ல. நாங்க அதுக்குள்ள வந்து ப்ரொவிஷன் இருந்துச்சு ஸ்டாக்ல. சோ லைனரை நாங்க ஒரு ஹோல்ஸ் போட்டு சிமெட்ரிக்கா இருக்கணும்னு சொல்லி இங்கேயும் வந்து நாங்க கிராப் ஹேண்டில் மாட்டிருக்கோம். அதுல ஆக்சுவலி ஹோல் இருக்கும். ஏன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் வரும். ஓகே. அதுல அந்த த்ரெட்டுக்கான அந்த சாக்கெட் மட்டும் ஓயில வாங்கிட்டு கிராப் ஹேண்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி நாங்க வீட்டுல தனியா பண்ணோம். அது பீரோல்ஸ் நீங்க பாப்பீங்க. மத்தபடி அவ்வளவுதான். இன்டீரியர்ஸ் வந்து எல்லாமே ஆல் பிளாக். நமக்கு அந்த பிளாக்கா இருந்தா தான் நம்மளுக்கு அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் கிடைக்கும்ங்கறதுக்காக. இப்போ நீங்க இந்த ஃபிகோ வாங்குறதுக்கு இதுல எஸ்ன்னு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசனோட வாங்குனீங்களா, இல்ல ஏதாவது ரெகுலர் ஃபிகோ தேடும்போது இது கிடைச்சதா? ஆக்சுவலா ஃபிகோ வாங்குற மைண்ட் செட்லயே நான் இல்ல. பட் எஸ்ங்கிறது வந்து 2018ல நான் லான்ச் ஆகும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது மேல ஒரு கிரஷ். ஸோ ரேண்டமா நான் OLXல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காரை ஸ்பாட் பண்ண டீலர் கிட்ட ஸ்பாட் பண்ணிட்டு வித்தின் அ வீக் வாங்கியாச்சு. ஏன்னா இது வண்டி விட்டா கிடைக்காது. இது வண்டி இன்னைக்கு நீங்க இன்னைக்கு ஒன்று பிடிக்கணும்னா பிடிக்க முடியாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது நம்ம பேசிட்டு இருக்கும்போதே நாங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்க பிளான் பண்ணோம். எப்படின்னா எங்க கிட்ட ரெகுலரான ஒரு ஃபிகோ வீட்டுல இருக்கு. அதை இது மாதிரி எஸ்ஸா கன்வெர்ட் பண்ணலாமான்னு ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. ஆனா இது வேற அது வேற. ஏன்னா ஸ்டியரிங்ல இருந்து சஸ்பென்ஷன் டியூனிங்ல இருந்து ECUலயும் சின்ன டியூனிங்ஸ் இருக்கு. நான் போர்டு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த என்ஜின் வந்து பொட்டன்ஷியலான என்ஜின் தான். நமக்கு 100 PS இருக்குது. நான் இதை பாக்கெட் ராக்கெட்னு சொல்லுவேன். 250 நியூட்டன் மீட்டர் இருக்கு. அதையும் தாண்டி இதை டியூன் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? அதோடைய அவுட்புட் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணணும்னு ஏன் நாங்க பிளான் பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஸ்கோடா ரேபிட் டீசல் இருக்கு. ஸோ அதை வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸா ஸ்டேஜ் 1 ரீமேப்ல ஓட்டிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நேச்சுரலாவே நம்ம கார் வாங்கினா டியூன் பண்ண ஒரு ஃபீல் பண்ணிதான் ஆகணுங்கிற ஒரு இது. ஸோ இதுக்கு அது வந்து ஸ்டேஜ் 1. பட் இதுக்கு நாங்கள் போயிட்டு ஸ்டேஜ் 2 போனோம். ஓகே. வெனம் பெர்ஃபார்மன்ஸ் சென்னை பேஸ்ட் டியூனர்ஸ் கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஏர் ஃபில்டரும் கேட்டலிட்டிக் டீகேட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே. இது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இது மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஒரு 25 to 30% நமக்கு பவர் கெயின் இருக்கு. பவர் இன்க்ரீஸ் நீங்க ஓட்டும்போது உங்களுக்கே தெரியும். நாங்க ஃபீல் பண்ணோம். ஃபியூல் எக்கானமில ஏதாவது டிராப் இருக்கா? ஃபியூல் எக்கானமி வந்து உங்களுக்கு இன்கியர் ஆக்சலரேஷன் பெட்டரா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் நீங்க சிடேட்டா ஓட்டினா. ஆக்சுவலி நானும் டேனி பேசிட்டு இருந்தோம். நம்ம அந்த ஹைவேல நாங்க நல்லா ரவ் பண்ணி மேட்ச் பண்ணி ஓட்டணும். அப்படி இருந்தும் MIDல 18 பாயிண்ட் காட்டுது. அப்போ இன்னும் பிளான்டடா நம்ம வந்து ப்ராப்பர் கியரிங்ல ஓட்டிட்டு இருந்தோம்னா 20+ வந்துரும். கண்டிப்பா தாராளமா. ஹைவேஸ்ல எனக்கு 22, அதாவது 4 adults ஓட 22 ஃபுல்லி லோடட். நாங்க இந்த கார் எடுத்துட்டு ஆந்திர பிரதேஷ்ல கடப்பா போயிருக்கோம், கோவா நான் ஸ்டாப், இங்க இருந்து பெங்களூர் டு கோவா போயிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணியாச்சு. கேரளாவும் மேக்ஸிமம். அதாவது வித்தின் இயர் வந்து 50,000 நாங்க ரோட் ட்ரிப்லயே தான் போனோம். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஜின்ல வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு.
பொதுவாகவே ஃபோர்டோட பிரேக்ஸ் வந்து நல்ல பைட் இருக்கும், நல்ல பெடல் இருக்கும். இந்த பிரேக் வந்து ஸ்டாக்காக தான் இருக்கா இல்லை ஏதாவது மாற்றுனீங்களா? கரண்ட் செட்டப் வந்து ஸ்டாக் தான். பட் ஆனா நாங்க அப்கிரேட் பண்றதுக்கு ஒரு R&D பண்ணோம். ட்ரை பண்ணீங்க? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஈகோ ஸ்போர்ட்னுடைய பிசிடியும் இதுவும் சேம். ஸோ ஈகோ ஸ்போர்ட்னுடைய டிஸ்க் வந்து நம்ம இதில் போடலாம் ரவுட்டர்ஸ். ஓகே. ஸோ ஸ்கிராப் யார்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் கேலிப்பரும் டிஸ்க் பிளேட்டும் ரவுட்டர்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன் சைடுக்கு மட்டும், லெஃப்ட் சைடு மட்டும் வாங்கிட்டு வந்து செக் பண்றதுக்காக. ரவுட்டர்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு. பட் ஆனால் கேலிப்பரோட மவுண்டிங் பாயிண்ட் மாறுச்சு. ரீசன் ஓகே, அந்த மவுண்டிங் பாயிண்ட் டிஃபரன்ஸ், கேலிப்பரோட போல்டிங் பாயிண்ட் வந்து மாறும். ரீசன் வந்து நக்கிள் வேற, இதோட நக்கிள் மாடல் வேற, அது வேற. ஸோ எகைன் ஸ்கிராப் யார்ட் போயிட்டு நக்கில் வாங்கிட்டு வந்தோம். லெஃப்ட் சைடு நக்கில் வாங்கிட்டு வந்துட்டு நாங்களே எல்லாம் கலட்டி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போதே நக்கிள் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் ஃபிக்ஸ் ஆச்சு. ஓகே. ப்ரிசைஸாக வந்து ஸ்லாட் போகல. பட் ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் அலாய்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். மாட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அலாய் வந்து பாடி விட்டு ஒரு இன்ச் வெளியே ப்ரொட்ரூட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பேசர் போட்ட மாதிரி ஆச்சு. ஆமா, அது ஆல்ரெடி ஸ்பேசர் போட்ட மாதிரி ஆச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அலாய்வில் வந்து கேலிப்பர்ல ரப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓ ஓகே ஓகே. சோ அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணா அகைன் நம்ம ஸ்பேசர் போடணும். சோ மொத்த ஸ்டீரிங் ஜாமெண்ட்ரியே நமக்கு மாறும். இந்த காருக்கு அழகே அந்த ட்ராக் தான். கண்டிப்பா இந்த ட்ராக்கை விட்டு வெளியே பண்ணா நாங்க வந்து சில கார்ஸ் போகும்போது சிரிப்பு, வேண்டாத வேலை இருக்குல்ல அந்த மாதிரி. இன்னொன்னு என்னன்னா, அது சஸ்பென்ஷன் அந்த ஸ்டிஃப்னஸ் எடுத்துரும். ஃபல்க்ரம் பாயிண்ட் வந்து நம்ம சஸ்பென்ஷன் மவுண்டிங் தான் ஃபல்க்ரம் பாயிண்ட். அதுல இருந்து நம்ம லோட் ஆகிற பாயிண்ட் வந்து நமக்கு வெளியே வர லோடு ஈஸியா வந்து சஸ்பென்ஷனுக்கு தள்ளும் போது சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆயிரும். ஸோ ஃபல்க்ரம் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ லோடு உள்ள தள்ளி இருக்கோ அதுதான். இதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும் பாருங்க, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் லேர்ன் பண்ண நிறைய விஷயங்களுக்கு எங்க கிட்ட இருந்த கருப்பு ஃபியஸ்டான்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயம் அதுல பண்ணும்போது நம்ம என்ஜினியரிங் லேர்ன் பண்ணுவோம். இப்ப அவர் பாத்தீங்களா, நம்ம வேலு சார் பேசுறது மாதிரி ஃபல்க்ரம் அந்த லோடோடைய பாயிண்ட் இதெல்லாமே இந்த கார்ஸ் நமக்கு கனெக்ட் பண்றதுல நம்ம லேர்ன் பண்ற விஷயங்கள். நேற்றுக்கு நான் டேனி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆட்டோமொபைல்ல நம்ம வெறும் 20% தான் நம்ம வந்திருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் 80% இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ், இது பேசிக்கா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்ப நீங்க ஒரு ப்ரிசைஸா எனக்கு சொன்னீங்க பாருங்க. நம்ம ரோட்டரை வச்சு பார்த்தோம். ஒன்னு பிசிடி சேம், அது எனக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ரோட்டரை வச்சு பார்த்தோம். அப்புறம் கேலிப்பரோடைய மவுண்டிங் கொஞ்சம் ரப் ஆகி போச்சுது. கேலிப்பர் வச்சாச்சு, செட் ஆகும்போது இது வெளியே வருது. இப்போ இனிமே யாராவது கேட்டா நம்ம இந்த ஸ்ட்ரீம் லைன்லயே சொல்ல முடியும். இதான் அதோடைய அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த செட்டப்ல ஃபெயிலியர் ஆகி ஸ்கிராப் பண்ணியாச்சு. அப்புறம் அலாய் வீல்ஸ் வந்து 15 இன்ச் ஸ்டாக்ல வருது. 16 இன்ச் அப்கிரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோர்ட் டீலர் கிட்ட ஈகோ ஸ்போர்ட்னுடைய OEM 16 இன்ச் அலாய் வீல் ப்ரொக்யூர் பண்ணோம். பிளாக் கலர், அது ஃபேக்டரியில இருந்து பிளாக்ல வரும். அதை ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கு டயர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம இதோட அவுட்டர் டயாமீட்டரை மேட்ச் பண்ணணும்னா 205 50 R16 205. ஆமா, 50 ப்ரொஃபைல் வந்து 50 போணும். 45 போனா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் 45 இந்தியால அவைலபிள் இல்ல. அது இங்க ஓட்டவும் முடியாது. 50 போனோம்னா அப்போ 3 ஆப்ஷன் தான் இருந்தது. UC6 கான்டியோட, யோகோஹாமா எர்த்1, பிரிஸ்டோனோட டுரான்ஜா 6i. நான் டுரான்ஜா 6i போட்டேன். அது கம்ஃபர்ட் ஃபோக்கஸ் டயர், ஹேண்ட்லிங் அப்படியே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. 3 நாள்ல அந்த செட்டப் ரன் பண்ணேன். 3 நாள்ல அந்த இதெல்லாம் கழட்டி OLX-ல போட்டுட்டு திருப்பி ஸ்டாக் அலாய்க்கு யோகோஹாமா S-Type டயர் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதாவது ஒரு காருக்கு ஒரு சின்ன விஷயம். எங்களுக்கு வந்து ஒரு மிஸ்காப்பே இது கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நாங்கள் எக்கோ ஸ்போர்ட்டுக்கு டயர் மாற்றுறதுல டயரை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வெளியே டீ குடிக்க போனோம். திருப்பி டயர் போட்டாச்சு. நம்ம தான் எடுத்து, எங்கள் பிரதர் ஒரு கன்சர்ன் தான், அது சித்தி பையனோடது. வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போதே ஒரு ஃபீல். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், டே கிறிஸ்டோ வண்டி டயர் ஒரு மாதிரி, அது அண்ணா ஒரு கொஞ்ச நாள் ஓடட்ட அண்ணா வித்தியாசம் இருக்குன்னு. அடுத்த நாளைக்கும் நான் பார்க்கல. நெக்ஸ்ட் டே நான் கவனிக்கிறேன் 205க்கு பதிலாக 215 அவங்க போட்டு கொடுத்தாங்க. அதுதான் அந்த ஸ்டீரிங்ல அந்த வித்தியாசம். இதை நீங்க ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லிமீட்டர் என்ன பண்ண போகுது, நாங்க என்ன பண்ணோம், வாய்ப்பே இல்லை. இதை நாங்க இன்னும் ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டணும். அவங்க கிட்ட திருப்பி கொடுத்ததான் நம்ம 205 மாத்தணும். அப்ப அந்த சின்ன இது வேற நம்ம நினைப்போம் 10 mm 5 mm நினைப்போம். பட் ஆனா அது நம்ம ரொம்பவே காட்டி கொடுத்துரும் டிஃபரன்ஸ். கண்டிப்பா. அப்புறம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டுடான ஒரு ஏரியா நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஃபோர்டோட சர்வீஸ். எனக்கு சர்வீஸோட குவாலிட்டி வேணும், காஸ்ட் வேணும். எப்படி இருக்கு சொல்லுங்க. ஃபோர்ட்ல இப்போ சர்வீஸுக்கு ஃப்ளெக்ஸி பேக்னு ஒன்று வச்சிருக்காங்க. 7,000 பே பண்ணா 2 சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நீங்க 7,000 பே பண்ணி நெக்ஸ்ட் சர்வீஸ் நீங்க பே பண்ண வேண்டியது அதுக்குள்ளே. ஆமா, எல்லா சர்வீஸுக்கும் நான் அதை ஆட் பண்ணுவேன். அது நம்ம போயிட்டோம்னா ஒரு சர்வீஸுக்கு நமக்கு எஃபெக்டிவா 3,500. அதாவது நான் பார்ட்ஸ் மாத்திர சொல்ல ஆயில் சர்வீஸ், அதாவது ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ்க்கு உள்ளது. 10,000 ஒன்ஸ் நம்ம இது வரைக்கும் நான் 1 இயர்ல 5 சர்வீஸ் போயாச்சு. 5 சர்வீஸ்க்கு 3 டைம் ஃப்ளெக்ஸி பேக் போட்டிருக்கேன். அதாவது 1 இயர்ல 5 சர்வீஸ் பண்ணியாச்சு. ஏன்னா நான் ஒரு 8,500 நான் சர்வீஸ் பண்ணிடுவேன். ஒரு 1,500 பஃபர்ல வச்சு நான் முன்னாடியே சர்வீஸ் விட்டுருவேன். அப்படி போகும்போது எனக்கு 5 சர்வீஸ் போயிடுச்சு. சர்வீஸ் ஒரு இன்டரப்ஷன். நம்மளும் 1 லட்சத்துல ஆக்சுவலி 1 லட்சம் கிலோமீட்டர்ல பண்ண வேண்டியது இல்லை, அப்படி கணக்கு இல்லை. நாங்களும் 9,000த்துல பண்ணி
நான் 1 லேக்குக்கானது 90,000 வந்து அது வந்து எல்லா இந்த மாதிரி கார் லவர்ஸ்க்கு இடையில அது ஒரு பாயிண்ட். நம்ம ஒரு பஃபர் பாயிண்ட் வச்சிருப்போம் 1500 2000 முன்னாடி பண்ணலன்னா ஏதோ ஒரு ஃபீல் கண்டிப்பா. ஓகே. சோ அதனால பிரைஸ் வந்து அவ்வளவு எல்லாமே சீப். இந்த ஹெட்லைட்ஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்தே 5700 தான். ஓகே. சோ இது நான் ஸ்கோடா ரேபிட் ரீப்ளேஸ் பண்ணா அது பிளாக் பேக்கேஜ். இதே மாதிரி ஸ்மோக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு ஹெட்லைட் 16,000. சோ அந்த காஸ்ட்லாம் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப சீப். மாருதியை விட சீப்பா இருக்கு நான் கேட்டேன். உண்மையிலே மாருதியோட சீப். ஏன்னா நான் வந்து என்னோட ப்ரௌன் ஃபியஸ்டாவும் எக்கோஸ்போர்ட் நாங்க அடிக்கடி பேசுவோம். எங்க வீட்டுல இருக்கிற ஃபிகோ நீங்க சொல்ற மாதிரி அந்த பேக்ல தான் இருக்கு. 3,900 rupees தான் மந்த்லி வரும். நிறைய பேருக்கு அந்த பழைய ஃபோர்டோடைய கான்செப்ட்ல தான் இருப்பாங்க. இவங்க மட்டும் சானந்தில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹிட்டா இருந்தா அவ்வளோ அஃபோர்டபுளான. இப்போ நீங்க பாருங்க இந்த கார் அன்னைக்கு வரும்போது 7.25 லட்சம் ரூபாய் ஆன் ரோடு டிஸ்கவுண்டோட 7.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 7.5 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு ஹாட் ஹேட்ச் வந்து இவ்வளோ ஃபியூல் எஃபிஷியண்டா இவ்வளோ டிரைவர் கணக்குல எல்லாம் இந்த நம்ம நினைச்சா கூட வாங்க முடியாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஓட்ட முடியுமோ ஓட்ட வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நம்ம இவ்வளோ கார்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்குல்ல, நீங்க ஜென்வனா சொல்லிடுங்க, இந்த கார் கூட மேட்சப் பண்றதுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒன்னு டீசல் கிடையாது, காம்பாக்டான கார்ல எதுலயுமே டீசல் கிடையாது. இன்னொன்னு இந்த ஹேண்ட்லிங் எதுலயும் கிடையாது. அந்த ஃபீல், அதாவது நான் அதான் இன்ட்ரோல என்லைனும் இந்த கார் சர்வீஸ் போகும்போது சும்மா ரேண்டமா நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் ஹுண்டாய் ஷோரூம் ஸ்கோடா ஷோரூம்ல இருக்கு. இந்த கைலாக் டெஸ்ட் டிரைவ் பண்ண என்லைன் டெஸ்ட் டிரைவ் பண்ண எதுவுமே வந்து அதெல்லாம் இந்த மாடர்ன் கார்ஸ்ல அது பெட்டரா இருக்கு. இந்த ரா ஃபீல் வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து இதுல மிஸ் ஆகுது. சூப்பர் பிரதர், நல்ல சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம அடுத்த லக்ஸரி பிராண்ட்ஸுக்கு தான் போகணும் கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல்ல. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வெஹிக்கிள் கொடுத்ததுக்கு. அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அவர் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கும் நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அந்த கண்டென்ட்ஸை பார்க்குறவங்க அதை பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இதில் ஆல் பிளாக்காக தெரியும். அதில் கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் அவங்க ஃபோர்டை தாண்டி நம்ம இந்த தம்பி பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர், இந்த ரூஃப் லைனர், இந்த சன்வைசர் ப்ளஸ் இதில் ஒரு கிராப் ஹேண்டில், இது எல்லாமே அவங்க பண்ணது. ஆனால் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளாக், இந்த லெதர் ஸ்டியரிங், இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. இல்லை நம்ம ரெகுலர் கார்ஸில் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து ஒரு மொபைல் டாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம மொபைலை இப்படி வந்து ஹோல்டு பண்ணி வச்சோம்னா அதுக்குள்ளே ஆக்ஸ் இருக்கும், யூஎஸ்பி இருக்கும். நம்ம வந்து ஃபோனில் வந்து மேப்ஸ் போடவோ ஃபோனை வந்து சிங்க் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஃபோர்டு அந்த பீரியடில் இன்னோவேட் பண்ண ஒரு விஷயம், ஹேண்டியான விஷயம். இதில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரோட்டரி இதில் இருக்கும். இந்த காரோடைய ஒரு ஸ்டைலே வந்து இந்த எர்கனாமிக் பொசிஷன் தான். நல்ல சீட்ஸு, நல்ல தை சப்போர்ட்டு, நல்ல சைட் போல்ஸ்ட்ரிங், எர்கனாமிக்கலி சாப்பிட்டு நீங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கும்போது அப்படியே க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த எல்போ இதில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த கியர் ஸ்டிக்கோட பொசிஷன் எல்லாமே பர்ஃபெக்ட். இதில் ஆக்சுவலி கெட்ராகோட கியர் பாக்ஸ் இருக்கும். IB5ன்னு சொல்லக்கூடியது நம்ம எக்கோஸ்போர்ட்டில் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற அந்த ப்ரௌன் ஃபியஸ்டாவில், குளோபல் ஃபியஸ்டாவில் இருக்கும். சின்ன கபி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்பேஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பின்னாடி வந்து லெக் ரூம் எல்லாம் கம்மி தான். இதில் அந்த ரிவ்யூக்கெல்லாம் நாங்கள் போகலை. நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைல் வச்சு ஃபிகோ வச்சு நாங்கள் நிறைய தடவை ஃபோர்டு பேசி நீங்கள் போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு. அதாவது ஃபோர்ட்ஸில் இந்த இது நம்ம பாட்காஸ்ட்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால நான் ரொம்ப கிறிஸ்பாக எனக்குள்ள இருக்கிற அந்த ஃபோர்ட் ஃபேன் பாய் இதில் எங்கேயும் வெளியே வராத மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ரிவ்யூ நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பேசிக்கலி என்னன்னா நம்ம இன்ட்ரோலே பேசினது மாதிரி ஃபிகோக்கான அந்த டிஎன்ஏ மிஸ் ஆனது ஃபோர்டோட என்ஜினியர்ஸ் லேட்டாக தான் மார்க்கெட்டில் இருந்து அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபிகோ எஸ். ஃபிகோ எஸ்ஸை வந்து வெறுமனே ஒரு கலர் ஜாபாக தான் நிறைய பேர் இன்டர்நெட்டில் அன்னைக்கு வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு அதை ஓட்டி ஃபீல் பண்ணுற அந்த ஒரு இது இல்லை. ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி இதுக்கான ஃபவுண்டேஷனு இந்த டிடிசி என்ஜின் தான். ஏன்னா நீங்கள் இது ஆக்சுவலி கொஞ்சம் ரீமேப்டு. நீங்கள் பேசிக்கான டியூனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட் ஹேட்ச், இது 100 PS பவரும் இருக்கும், 250 Nm டார்க் இருக்கும். இந்த டிடிசி என்ஜின்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், அதோட ரேஷியோஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன குறை இருந்தது. எப்படின்னா நீங்கள் வந்து எக்கோஸ்போர்ட்டில் முதல்ல உள்ள மாடல்ஸ்லாம் IB5 கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் கெட்ராக் எடுத்துகிட்டு வந்தாங்க. கெட்ராக்ல வந்து செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர், தேர்ட்ல இருந்து இந்த கனெக்ட் ஆகுற போர்ஷனில் ஒரு எவிடன்ட் லேக் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியாது. இந்த பழைய கார்ஸ் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். பழைய ஃபோர்ட்ஸ்லேருந்து வர்றவங்களுக்கு தெரியும். அது வந்து இதில் ஒரு சின்ன கேப் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையை இந்த பர்டிகுலர் டியூனிங் வந்து தூக்கி இருக்குது. அது வந்து செகண்டில் அந்த கேப்பே இல்லை. ஏன்னா எங்களோட வீட்டில் இருக்கிற ஃபிகோவில்
செகண்ட் கியர்ல அந்த கேப் உண்டு. ஃப்ரீ ஸ்டைல்ல அது பெருசா தெரியாது. டேனி ஃப்ரீ ஸ்டைல்ல தெரியாதுல்ல, ஆனா ஃபிகோடைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் கூட. ஏன்னா அந்த அந்த கரெக்ட், அந்த ப்ராப்ளத்தை ஃப்ரீ ஸ்டைல்ல கொஞ்சம் கூட சால்வ் பண்ணாங்க. இப்போ மெக்கானிக்கல் அப்டேட்னு சொல்லக்கூடியது ஃப்ரண்ட்ல ஒரு ஆன்டி ரோல் பார் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அந்த கிரிப் லெவல்ஸை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டியரிங் வந்து கேலிபரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ஃபிகோடைய செகண்ட் ஜென் வந்த புதுசுலேயே அந்த ஃபோர்டோட டிஎன்ஏ மிஸ் ஆச்சுன்னு சொன்ன பாயிண்டே அந்த ஸ்டியரிங் கேலிபரேஷன் வந்து இந்தியாவில் அந்த ஈஸி டிரைவபிலிட்டிக்காக அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து டியூன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் 175 ரெகுலருக்கு பதிலாக 195ல டயர் இருக்கு பாருங்க. அந்த ட்ராக் வந்து வைடாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து நான் டீசல் ராக்கெட்னு நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருப்பேன் ஃபிகோக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் தேர்டில் நீங்கள் புஷ் பண்ணீங்கன்னா அது நோ டைமில் 100 வந்துடும். அதுக்கு அந்த என்ஜின் தான் அதுக்கு ரீசன். ஆனால் இந்த நான் புஷ் பண்ணதெல்லாம் டேனி பின்னாடி இருக்காரு. டேனிக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. செஸ்ட்ல பாடியில் ஃபீல் ஆச்சா டேனி? நம்ம ஒரு ஜிடி கூடையாக்கும் பின்னாடி போறோம். அது போனது பார்த்தியா? அவர் நினைச்சார் நாம அவரை விரட்டுறோம். இதுதான் இந்த ப்ராடக்டோட ஒரு அட்வான்டேஜ். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படின்னா இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கேலிப்ரேஷன்ல தெரியுது. நீங்க ஒரு சாலிடான ஒரு டிரைவ் இதுல நமக்கு கிடைக்கும். கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட லான்ச் டைம்ல ஃபோர்டோடைய என்ஜினியர்ஸ் வந்து ஆட்டோ கார் இந்தியாவுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட அன்னைக்குள்ள கனெக்டிங் மீடியமே அதுதானே. அதில் நீங்கள் ஸ்டிஃபர் சேசிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபோர்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதை வந்து ஒரு எவ்ரிடே ப்ராக்டிக்கல் காராக பார்க்குறோம். அந்த ப்ராக்டிகாலிட்டிக்காக நாங்கள் வந்து அந்த சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்னஸ் வச்சுருக்கோம். நீங்கள் கார்னரில் நல்லா த்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு ஸ்லைட்டான ரோல் இருக்கும்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அது நான் அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போது அது தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர் கம்ஃபர்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபோர்டு தான் பண்ணியிருப்பாங்க. டேனி இந்த இடத்துல எப்படி இருந்தது? ஒன்றும் தெரியாது. ஏன்னா இது ஸ்டிஃப் தான், ஆனால் ஸ்டிஃப் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அப்படின்னா இது வெறும் ரெகுலர் ஃபிகோ கிடையாது. ஃபிகோ எஸ்ஸா வந்து அதை பண்ணும்போது அந்த எஸ்ஸுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ எஸ்ன்னு நாங்கள் சொன்னாலே நம்மளுடைய பழைய ப்ளூ எஸ்ஸை தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம இதை சொல்லாட்டி கூட அந்த மாடர்ன் ஃபிகோவில் என்னென்ன மிஸ் ஆச்சுதோ அது எல்லாமே அவங்க திருப்பி பண்ணதான் இது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்களா, ஃப்ரீயாக அது பாட்டுக்கு லேன் சேஞ்ச் பண்ணும், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். மெயினாக இதோடைய பிரேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பெடல் பைட் இருக்கும். உங்களுக்கு பெடல் வந்து நம்ம ஃபீல்ல இருக்கும். நோஸ் டைவ் இருக்காது, டிப்பிங் இருக்காது. அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் இந்த டிடிசியை தான். ஒரே இது என்னன்னா, ஒரு 6th கியர் கூட இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு இருக்கும். இவங்க ரீமேப் பண்ணி இருக்கிறதுல அது சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆனால் இது ஒரு தெரப்பி ப்ராடக்ட். இது எப்படின்னா நம்மளுடைய மூடை வந்து எலிவேட் பண்ண, நான் சொல்லக்கூடாதுங்க, என்னாலும் சொல்கிறேன். இந்த கண்ணன் பார்க்குற மோட்டோ ஃபேமுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எட்டி ஓட்டினோம் இன்னைக்கு. அது இன்னும் என்ஜாய் பண்ண வச்சது. நாங்கள் ஒரு 3 நாளாக மாடர்ன் கார்ஸை ஓட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தையும் அந்த ஒரு ஃபீலையும் இந்த கார்ஸ் கொடுக்குது. அது எப்படின்னா அந்த கனெக்டிவிட்டி, அது எப்படின்னு அது புரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். டேனி அங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்காரா? அது ஒரு தெரப்பி. இப்போ பாருங்க, இந்த இன்ஜினுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து ட்ரிபிள் டிஜிட்ல இருந்தோம். அப்படி இந்த லேன் சேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் பிரேக் பண்ணலை, அப்படி மெனுவர் பண்ணி வந்தேன். அப்புறம் வந்து நீங்கள் சடனாக உங்களுக்கு கொஞ்சம் டார்க் வேணும்னு வைங்க, நீங்கள் புஷ் பண்ணால் அந்த அது மிட்ரேஞ்ச் கிடையாது இதுக்கு. ஆனால் மிட்ரேஞ்ச் தொடக்கம் வரைக்கும் உங்களை ஈஸியாக கொண்டு போய் விட்டுரும். அது நம்மளுடைய ஒரு A to B நம்ம போகிற ஒரு பாயிண்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு போகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அந்த சஸ்பென்ஸ் இதுதான் நான் சொன்ன அந்த சாஃப்ட்னஸ். இந்த பக்கம் வந்த போது ஒரு சின்ன ஒரு இது தெரிஞ்சதுல்ல, அதுதான் அந்த அது டப்புன்னு அடிச்சிருந்தா நம்ம பாடிக்கு வந்திருக்கும். அது டியூனிங். இது நம்ம எக்ஸ்டீரியர்லாம் பேசாமலே இதை வெறும் ஓட்டினாலே ஒரு கண்டென்ட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போடைய மொத்த ஹைலைட்டே எங்களுக்கு இன்னைக்குள்ள 2 கண்டென்ட்ஸ். ஒன்று ஒரு எட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபிகோ எஸ். எட்டி வந்து
அது இன்னொரு லீக்ல இருந்ததுன்னா இது லைக் வந்து ஒரு டாய் நம்ம கூட கனெக்ட் ஆகிற ஒரு நம்மளுடைய மூடை ரீஜெனுவேட் பண்ணக்கூடிய ஒரு டாயோடைய ஒரு எஃபெக்டை நம்ம இன்னைக்கு திருப்பி ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த சந்தோஷம் இன்னும் ஃபேஸ்ல இருந்து போகலை. நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்டிக் பர்சன் கார்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வெல் மெயின்டைன் கிடைக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் ஃபிகோ ஆனாலும் சரி, ஃபஸ்ட் ஜென் ஃபிகோ ஆனாலும் சரி, நீங்கள் கிடைச்சதுன்னா இது மாதிரி வாங்கலாம். உங்களுடைய ஒரு தெராப்பி மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம புவனேஷ் பிரதருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து வெஹிக்கிள் கொடுத்து நம்ம கூட ஃபுல் டே நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நிற்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி வெல் மெயின்டைன்டு ஐகான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டார் வேகன் டிரைவர்ஸ் பார்க்கலாம்.